உரிய எப்போதும் ஐயா ஜெயபாலனார் அவர்கள் அழைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு முன்னிலை வகிக்கும் பாசத்திற்குரிய ஐயா பாப்பா குடியார் அவர்களையும் தேசிய வாசிப்பு இயக்கத்தின் தலைவர் ஐயா தம்பான் அவர்களையும் கலகலப்பான ஒரு பேச்சை எல்லா கூட்டங்களிலும் நமக்கு அருளும் முனைவர் ஐயா கணபதி சுப்பிரமணியனார் அவர்களையும் முனைவர் பேராசிரியர் ஐயா ஹரிகரனார் அவர்களையும் இங்கே பாராட்டு பெறவிருக்கும் அன்பு சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் மேலும் உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி வணங்கி இந்த வாய்ப்பினை ஏற்று உரையை வழங்குகிறேன். கடன் அதிகாரம் இந்த நூலை வெளியீட்டு விழாவின் அன்றே நான் ஒரு சின்ன நூலாய்வு பண்ணேன். அதுக்கப்புறம் இது இரண்டாவது வாய்ப்பு. இந்த நூலை திறனாய்வு செய்வதற்கு இரண்டாவது வாய்ப்பு, இந்த நூலகத்தில் ஒரு நூலினை திறனாய்வு செய்வதற்கும் இது இரண்டாவது வாய்ப்பு. இப்ப என்ன இதுல நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உள்ள ஆல்மோஸ்ட் எல்லாருடைய நூல்களையும் ஐயா பாப்பா குடியார் ஆங்கில சொற்களை தவிர்க்கணும்னு சொல்றதுனால கூட சில நேரம் மீறி வந்துருது. அதாவது இந்த நூல்களை எழுதுவோரை மகிழ்ச்சிப்படுத்தும் ஒரு செயலாக இந்த திறனாய்வு என் உள்ளத்திற்கு படுகிறது. இந்த நூல் திறனாய்வு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூலை பற்றி பேசும்போது அந்த எழுத்து எவ்வளவு போற்றப்படுகிறது என்பதை அந்த படைப்பாளிகளுக்கு சொல்லக்கூடிய வகையில் அது இருக்கும். 633 காவிரி சாலை, கோடீஸ்வரன் நகர், திருநெல்வேலியில் இருந்து JA பதிப்பகத்தில் இருந்து வெளிவந்திருக்கிறது இந்த கடன் அதிகாரம். இது நம்ம ஐயா ஜெயபாலனார் அவர்களுடைய 10வது படைப்பு. 10 படைப்புகளை வழங்குறதுக்கே நம்ம என்னன்னா ஒரு படைப்பை வழங்குவதற்கே தெம்பு இல்லை அப்படிதான் சொல்லணும். என்னன்னா சூழல் எதுவுமே இப்ப காரைக்குடிக்கு போகணுங்கிற பேர் ஆவா இருந்தது, ஆனா போக அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்பாவுக்கும் அந்த நேரம் தான் அந்த கண் பரிசோதனை செய்து ஒரு அறுவை சிகிச்சை எளிய வகையில நடந்தது. இந்த மாதிரி சூழல் நம்மள தமிழ் அமைப்புகள் தமிழ் ஆர்வலர்களோட இணைந்து செயல்பட சில நேரங்கள்ல விடுறது இல்லை. அந்த வருத்தம் இருக்கு. ஆனாலும் ஒரு 10 ஆண்டு கால பணி, 12 ஆண்டு கால பணிக்கு பின்னர் ஒருவேளை இந்த சூழல்லாம் எனக்கு அமையும் நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10வது படைப்பு இது என்னன்னா, ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல சிலம்பை பற்றி எழுதும் போது, இளங்கோவடிகள் எழுதும் போது ஏன் கடனை பற்றி நான் எழுதக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கடன் அதிகாரம். இந்த அதிகாரம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முனைவர் ஐயா கணபதி சுப்பிரமணியனார் சொன்ன மாதிரி கடன் கொடுத்தவன்ட்ட இப்ப அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல, கடன் வாங்கினவன்ட்ட அதிகாரம் இருக்கு. இப்ப என்னன்னா, சட்டத்தின் பாதுகாப்பு இருக்கு. கொஞ்சம் குரலை உயர்த்தி கூட கடனை கேட்ட முடியாது. அந்த அளவுக்கு இந்த மனித சமூகம் கடன் வழங்கியவரை எப்படி பார்க்கிறதுன்னு ஒரு கவிதையில ஐயா சொல்லியிருக்கிறாங்க. கடன் கொடுத்தவனை கொடூரனாகவும் கடன் வாங்கியவனை அப்பாவியாகவும் பார்க்கும் சமூகம் எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா, இந்த கடன் வழங்குபவர்களை நம்ம ஒரு மாதிரியான பார்வையை வச்சிருக்கோம். அதற்கு காரணம் திரைப்படங்கள், ஊடகங்கள் இவற்றிலெல்லாம் கடன் வழங்குபவர்களை இன்னமோ அவங்க ஒரு பெரிய அரக்கர்கள் மாதிரி, இந்த கடன் வாங்குறவன் அப்பாவி மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. இன்னொரு கவிதையில் அதை சொல்லிதான் இந்த சமன்பாடை கவிஞர் கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடன் கொடுக்கக்கூடியவர் தான் பாத்தீங்களா, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் ஆன பெரிதுங்கிற மாதிரி கடன் சில நேரங்களில் கடன் பெறுபவரை, எப்படி கடன் பெறுபவருக்கு கடன் வழங்குபவர் கடன் தேவதையாகவும் அந்த கடனை வழங்குபவர் தெய்வமாகவும் தெரிவார்னு ஒரு இடத்துல சொல்லி இதை சமன்படுத்திருக்கிறாங்க. அந்த நேரம் தான் முக்கியம். எந்த நேரத்துல நமக்கு அந்த கடன் வழங்கப்படுதுன்னு. இன்னும் போனா அந்த இதுல ஆரம்பத்துல சொல்லும் போதே ஒரு 4 வார்த்தைகளை அழகா சொல்லி கடனை நமக்கு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசைகளின் விதைகளில் கடன்களின் வேர்கள். ஆசைகளின் விதைகளில் கடன்களின் வேர்கள். 56 பக்கம் இந்த நூல். இந்த 56 பக்கங்களிலும் அந்த வேர் கடன்களின் வேர் நல்ல ஆழமா ஓடி இருக்கு. படர்ந்து விரிந்து ஒரு ஆணி வேரும் சல்லி வேருமாக ஓடி இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த வட்டியின் வகைகள் அதை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அந்த வட்டி இந்த வட்டி நான் ஏற்கனவே சொன்ன அதே நபர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. திரும்ப ஒரே விஷயத்த சொன்ன மாதிரி ஆயிடும். இந்த கடன் வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்ற கடன் ஒண்ணு இருக்கு. பெற்ற கடன் அது இந்த பிள்ளைகள் திருப்பி செலுத்த வேண்டியது யாருக்கு? பெற்றோர்களுக்கு. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா அவங்க உயிரோட இருக்கும் போது பார்க்கல, அவர்களுக்கு உணவளிக்கல.
தன்னை வளர்த்து பேணி காத்து படிக்க வைத்த அந்த தாய் தகப்பனை அவர்கள் பார்க்கல. ஆனா அவர் பெற்ற கடனை எப்படி அடைக்கிறார் தெரியுமா? அமாவாசை பௌர்ணமிக்கு அவங்க செத்ததுக்கு அப்புறம் காக்காவை கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறார். இதுதான் அந்த பெற்ற கடனை அவர் அடைக்கிறார். இன்னொன்று நேர்த்தி கடன், அதையும் நேர்த்தியா எழுதியிருக்காங்க. மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்குவாங்க. திருப்பதியில போய் மொட்டை அடிக்க முடியாது, காலம் கடந்துகிட்டே இருக்கும். வீட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசௌகரியங்களுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா போய் மொட்டை அடிக்காததான் காரணம்பாங்க. அப்ப அந்த கடனும் நம்ம ஒரு பிடியிலேயே வச்சிருக்கோம். நேர்த்தி கடனையும் செலுத்திடணும் உரிய காலத்துல. நன்றி கடன், நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்கள். ஒருவர் செய்த நன்றியை என்னைக்குமே மறக்க கூடாது. நன்றி கடனையும் எழுதியிருக்கிறார், நேர்த்தி கடனையும் எழுதியிருக்கிறார், பெற்ற கடனையும் எழுதியிருக்கிறார். அவர் எழுதாத ஒரே கடன் காலை கடன் மட்டும்தான். இப்போ அடுத்தது சில நட்புகள் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பணத்தினால் பிரிந்த நட்புகளாக இருக்கும். ஐயா கூட சொன்னாங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், முதல்ல ரூபாயை கொண்டு வாங்க, அந்த நிகழ்ச்சி நடத்தணும்னா நம்ம போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாங்கன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கடன் கொடுப்பதில் ஒருத்தர் கடன் கேட்கிறாருன்னா முதல்ல கொஞ்சமா ஒரு தொகையை கொடுக்கணும். அவர் திருப்பி தராதவர்னா அவர் தரவே மாட்டாரு. ரொம்ப சந்தோஷம், அந்த தொகை போகுதுன்னு விட்டுருணும். அவரை போய் துறந்து இந்த கடனை கேட்கக்கூடாது. அவர் அதோட முடிச்சிடணும். அவரும் திரும்ப வரமாட்டார். ஏன்னா ஏற்கனவே வாங்கின கடனை கொடுக்கல. மீண்டும் மீண்டும் கடன் வழங்குவது வாங்குபவரை சுமைக்கு உள்ளாக்குதோ இல்லையோ, அந்த கொடுப்பவருக்கு ஒரு பெரிய மனபாரம் வந்துடும். இப்போ பறவைகள், விலங்குகள், கோழி வளர்ப்புக்கு, மாடு வளர்ப்புக்கு எல்லாத்துக்குமே கடன் கொடுக்குறாங்க. என்னோட சின்ன வயதுல எல்லாம் எங்க பகுதியில எல்லாம் நிறைய மாடுகள் உண்டு. அவ்வளவு எருமை மாடு. இப்ப இருக்கிற மாதிரி இந்த இறக்குமதி செய்யப்பட்ட சிந்து பசுக்கள் எல்லாம் இல்லை. அப்ப எல்லாமே எருமை மாடு தான். அந்த கருப்பா இருக்கிற அந்த எருமை மாட்டுக்கு பித்தளையில அழகா காதுல ஒரு கடுக்கம் போட்ட மாதிரி ஒரு டோக்கன் அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாட்டுக்கு பேரே என்னன்னா லோன் மாடு. அந்த மாடு போகும்போதே சொல்லுவான் லோன் மாடு போகுது. அதுக்கு பின்னாடி அந்த மாடை பத்திட்டு போறாங்கள, அவன் கடன் வாங்கியிருந்தானே என்ன சொல்லுவான்னா பின்னாலேயும் போது வர ஒரு லோன் மாடுமா. இந்த மாடை பத்திட்டு போறவன் கடன் வாங்கலாம், அவன் பேரும் லோன் மாடு தான். டோக்கன் அணிஞ்சிருக்கிற மாட்டுக்கு பேரும் லோன் மாடு தான். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு கவிதையை, ஒரு கதையை, ஒரு எழுத்தாளுமை நமக்கு தந்திருக்கும் போது அது நமக்கு பல்வேறு எண்ண சிறகுகளை விரிக்க வைக்கணும். எத்தனையோ விஷயங்கள், அந்த பழமையான விஷயங்கள் 40 வருடங்களுக்கு முந்தையது, 35 வருடங்களுக்கு முந்தையதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய வகையில இந்த புத்தகம் நிறைய நமக்கு தந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா மணிக்க வளரும் தாடியும் கடனும் ஒண்ணுங்கிறாரு. இந்த தாடி எப்படியோ மலிக்க அது வளர்ந்துருமோ, அது மாதிரிதான் இந்த கடனும் வட்டியும் வளருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10,000 கடனுக்கு கடுமை காட்டும் வங்கிதான் பல கோடிகள் வாங்கும் கடன்காரனை பண்பிடித்து வரவேற்போம். நம்ம பார்த்திருப்போம். அந்த கவுண்டர் பக்கம் போனாலே 10,000 கடனுக்கு போனவன கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு அந்த வங்கியாளர்கள் சொல்ல கேட்டிருக்கோம். ஆனா அந்த மேலாளரோட அறைக்குள்ள உட்கார வச்சு பல கோடி கடன் வாங்கி அவன் கெட்டவே மாட்டான். அவனை தாஜா பண்ணி கடனை வாங்குறதுக்காக அந்த மேலாளர் படுற பாட பார்க்கும் போது அவ்வளவு கோடி கடன் வாங்குறவனுக்கு மரியாதை. நாம ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்கணும், நமக்கு இவ்வளவு இகழ்ச்சியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆண்கள்லாம் ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு கவி வரிகளாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். என்னன்னா, ரோசம் இல்லாதவனுக்கு பெண்ணை கொடுக்கணும், ரோசம் உள்ளவனுக்கு கடனை கொடுக்கணும். இப்ப இங்க இருக்கிற கல்யாணம் ஆன ஆண்கள் நாம அனைவருமே ரோசம் உள்ளவர்கள் நம்ம சொல்லிக்கிட்டாலும் கவிஞர் அப்படி சொல்லல. அப்புறம் இந்த கேலிக்குறியாலும் கேள்விக்குறிகளாலும் இந்த கடன் தந்தவங்களோட பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குமா? கேள்விக்குறிகளாலும் கேள்விக்குறிகளாலும் இருக்குமா. நாங்க வந்தவுடனே சொன்னோம், நம்ம வாசக வட்ட தலைவர் சரவணகுமார் சொன்னாங்க, நாங்க நிறைய கேள்வி எல்லாம் கேட்போம், நீங்க முதல்ல திறனாய்வு செய்து சொல்லுங்க. ஏற்கனவே கடன் வாங்கினவன கடன் கொடுத்தவன் என்ன பண்றான், கேள்விக்குறியாலும் கேள்விக்குறிகளாலும் துணை நிறுக்கிறான்னு போட்டிருக்காங்க. முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் முக்காடு அப்படின்னு நம்ம கிராமத்துல சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடலையும் இங்க போடுறாங்க. மழையில் நனைந்தவனும் கடனில் மூழ்கியவனும் முக்காடு போடுவதே இல்லையா. இந்த மழையும் கடலும் ஒண்ணுதான். இன்னொரு இடத்துல கடலும் ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடல் சுனாமி அப்போ நம்ம பார்த்தோம், நிலங்கள் எல்லாம் அந்த கடல் அப்படியே மூடிக்கிச்சு, மனிதர்களை எல்லாம் ஆடி உள்ள கொண்டு போயிடுச்சு. அதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல் கொண்ட மனிதர்களையும் நிலங்களையும் பார்த்திருப்போம், கடன் கொண்ட மனிதர்களையும் நிலங்களையும் பார்த்திருப்போம். ஒரு பள்ளியில் நான் பணியாற்றும் போது ஒரு மாணவியின் தந்தை இறந்து போனாரு. பாத்தீங்கன்னா
பெங்களூர்ல ஒரு லாட்ஜ் அறையில கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சுதான் அவரை வந்து அதை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அவர் வந்து மூடி அறைக்குள்ள தூக்கு போட்டு ஏதோ இது பண்ணிக்கிட்டாரு. அந்த பாடியை கொண்டு வராங்க எங்க திருநெல்வேலிக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் அந்த பாடை பக்கத்துல போகவே முடியும். கடன் அடிக்கக்கூடிய நாற்றம் என்ன நாற்றங்கிறத நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கடன் வந்து நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் அந்த கடன் இருந்தா அதை வாங்கலாம். திருப்பி செலுத்த முடியாத வகையில் இருக்கக்கூடிய கடனை நம்ம வாங்கவே கூடாது. ஐயா சொன்னாங்க அழகா, கார் டெய்லி நீ எடுத்துட்டு போற, உனக்கு அந்த கார் தேவைன்னா வாங்கலாம். அந்த கார் தேவையில்லைன்னா அந்த காரே நம்மை மூழ்கடிக்கும், அந்த கடன் நம்மை மூழ்கடிக்கும். அதனால அந்த கடன் வாங்குறது ரொம்ப கவனமா இருக்கணும். கடனை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். கடன் என்பது ஒரு எளிய விஷயம் இல்லை. இங்க சொல்லும் போது கூட ஒரு கடன்கிற ஒரு சாதாரண விஷயத்தை வச்சு ஒரு புத்தகத்தையே எழுதிட்டார் அப்படின்னு கூட சொன்னாங்க. அது அப்படி இல்லை. கடன் வந்து ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் கடன் அதிகாரம் என்ற இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார். நிறுத்தவே இல்லை. கடனை தள்ளுபடி செய்யும் அரசு கடன் வழங்குவதையும், இந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல் ஏந்தி நிறுத்தவே இல்லை. கடனை தள்ளுபடி செய்யும் அரசே கடன் வழங்குவதையும், அவன் தான் திருப்பி கட்ட லாயக்கு இல்லாதவன்னு தெரியுது இல்ல, கடனை தள்ளுபடி பண்ணியாச்சு. அடுத்த நிதியாண்டி ஏன் அவனுக்கே கடனை வழங்குறீங்க? அப்ப அதுல என்ன லாஜிக் இருக்க முடியும்னு கேட்கிறாரு. நாமளும் கேட்போம். இங்க இன்னொரு இடத்துல இந்த பூச்சி மருந்து முடிச்சு இறந்து போயிட்டாரு விவசாயிங்கிறது தான் பொதுவான நாளேட்டு செய்திகளா இருக்கும். இந்த வறட்சி, மழை, வெள்ளம், இந்த நேரங்கள்ல எல்லாம் கடன் வாங்கின அந்த விவசாயி என்ன பண்ணுவாருன்னா, அவர் வேற எதையும் தேட மாட்டார். அவர்கிட்ட பூச்சி மருந்து இருக்கும், அதையே குடிச்சு இறந்துருவாரு. அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. புல்லுக்கு பொசியும் நீரால் கடனாளிகளையும் கலங்கிட வைக்கிறது பூச்சிக்கொல்லிகள். இது நமக்கு வெளியே எங்க இருந்து எடுத்திருக்காங்க? இது வந்து மூதுரை பாடல் இருந்து, நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் அங்கே பொசியுமா தொன்னுலகில் நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். மூதுரை 10வது பாடல்ல இருந்து இந்த கவிதை எல்லாத்துக்குமே ஒரு தமிழ் சான்றோர் எழுந்த எழுத்துக்கள்ல இருந்துதான் நமக்கு வந்து ஒரு புதிய எண்ணங்கள் வந்து உதயமாகும். நிறைய நூல்களை படிக்கும் போது நிறைய நூல்களை படைக்கலாம். ஒருவேளை படைப்பில் எனக்கு தடை இருக்குன்னா படிப்பிலும் ஒரு குறை இருக்கிறதோ என்னவோ என என்ன தோன்றுகிறது எனக்கு. இப்போ ஒரு ஆத்திச்சூடியில வந்து சொல்லியிருப்பாங்க, ஏற்பது நிகழ்ச்சி. அதே அதி வீரராம பாண்டியன், தென்னாட்டு பாண்டியன், அவர் வந்து நருந்தொகை எனும் நூல்ல ஒன்று எழுதியிருக்காரு. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே. அங்க கடன் வாங்கக்கூடாது, யாசகம் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி இங்க பிச்சை எடுத்தாது படி. அததான் மையப்படுத்தி ஒரு கவிதை வருது. கடன் நல்லது. எப்போ கல்விக்காக அந்த கடன் வாங்கி இருந்தால் கடன் நல்லது. இப்போ கல்வி கடன் வாங்கியவர்கள், கல்வி கடன் வழங்கப்பட்டதால் தான் இன்னைக்கு நிறைய பட்டதாரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏனைய மாநிலங்களோடு ஒப்பீடு செய்யும் போது அதிக பட்டதாரிகள், பொறியியல் பட்டதாரிகள், மருத்துவ பட்டதாரிகள், ஏனைய பட்டதாரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படின்னா அது கல்வி கடனால் தான் சாத்தியமாயிட்டு. இன்னைக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்திய அரசு, நம்ம தமிழக அரசும் கல்வி கடனை வந்து வங்கிகள் மூலமா வழங்குறாங்க. அது ஒரு பேருதவியா அவங்களுக்கு இருக்கு கல்வியை வழங்கு. இன்னொன்று, இலக்கியவாதி வந்து வட்டியை கொடுத்தா எப்படி அப்படின்னு ஒரு நகைச்சுவையான ஒரு கவிதை வருது. அதாவது 11 மேல் கணக்கு கீழ் கணக்கு, அதை சொல்லி அசலும் வட்டியும் மேல் கணக்காம். இந்த வட்டிக்கு ஒரு வட்டி போடுறா பார்த்தீங்களா, அது வந்து கீழ்கணக்கு, அது கீழானது. கீழ்கணக்கு நாங்க கவிஞர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நல்லது இல்லப்பா. கடனை வாங்கி அசலை வாங்கிக்கோ, வட்டியை வாங்கிக்கோ, அந்த வட்டிக்கு ஒரு வட்டி போட்டு வாங்குற பத்தியா, அது தேவையில்லைங்கிறத மறைமுகமாக சொல்வதாக நான் உணர்ந்து கொள்கிறேன். ஒரு பாடல் கூட வரும், அழகாய் பூக்குதே, சில நேரம் அழுகிறேன், சில நேரம் சிரிக்கிறேன் உன்னாலே. அந்த பாட்டை வச்சு ஒரு கவிதை. அந்த பாடல் தந்த ஒரு உத்வேகமாக கூட இருக்கலாம். சில நேரத்து சிரிப்பும் பல நேரத்து அழுகையும் கடனே உன்னால் அப்படின்னு எழுதுகிறாங்க. சில நேரம் வேணா சிரிச்சுக்கலாம், வீட்டுக்குள்ள அந்த புது பிரிட்ஜ் வந்து இறங்கும் போது வேணா சிரிச்சுக்கலாம். மாசம் கடனை கட்டும் போது கட்டி முடித்தாயிற்று வீட்டினை, இன்னும் கட்ட வேண்டி இருக்கிறது கடனை. கட்டி முடித்தாயிற்று வீட்டினை, இன்னும் கட்ட வேண்டியது இருக்கிறது கடனை சொல்லி ஒரு கவிதை வருது. வாங்கிய பின் யாசிக்காமல் இருக்க வாங்கும் முன் யோசி.
வாங்கிய பின் யாசிக்காமல் இருக்க வாங்கும் முன் யோசி அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் நிறைய சிறை கைதிகளுக்கு படிப்பதற்காக அவர்களின் பார்வைக்கு சென்றிருக்கிறது. நிறைய பள்ளிகளுக்கு அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் கடனாளி ஆகாமல் தடுப்பதற்காக பலரும் இந்த நூலினை சகாய விலையில் வாங்கி அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் கடன் அதிகாரம் என்ற நூல் கால் பதிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் கால் பதித்திருக்கிறது. கடன் என்ற ஒற்றை சொல்லை வைத்துக் கொண்டு காகிதங்களில் 56 பக்கங்களில் களமாடி இருக்கிற கவிஞரை வாழ்த்தி வணங்கி எனக்கு வழங்கிய வாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.